நேத்து ஒரு விஷயம் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருந்துச்சு. என்னன்னா அந்த லவர்ஸ்குள்ள சண்டை போட்டு கல்லாலே அந்த பெண்ணை தாக்குனது. அது உண்மையிலேயே மனம் வருந்தக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா ஒரு சில தற்குறிகள் கேக்குறீங்க, இதான் உங்க அண்ணனோட ஆட்சியா, இதான் உங்களோட எதிர்பார்ப்பா, இதுக்குதான் நீ சொம்பு தூக்குறியான்னு என்ன கேக்குறீங்க. நான் யாருக்கும் சொம்புலாம் தூக்கல, இதுக்கும் நாங்க கேள்வி கேட்போம். ஆனா இதை நானே சிஎம் அவர்களை பார்த்து கேட்க மாட்டேன், மக்களை பார்த்து கேட்கிறேன். சரியா? அத்தனை பேர் நிக்கிறீங்க, அதுல ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான், அவ்வளவு பேர் கத்துறீங்க, நல்லா குரல் கேக்குது. ஏன் அதுல ஒருத்தர் உங்களால போய் தடுக்க முடியாதா? மனித நேயத்தோட நீங்க நடந்திருக்கலாமே. ஒருத்தர் போய் ஒரு அடி அடிக்க முடியாதா? எங்கேயோ ஒரு மனுஷன் இருந்துக்குன்னு அவர் 20 நாள்ல 6 சிலிண்டர் எங்க, 2500 ரூபாய் எங்க, 200 யூனிட் எங்க, எல்லாத்தையும் கேக்குறீங்க. அதுக்கு ஒரு பக்கம் பார்க்கணும், நாட்டு நடப்பை பார்க்கணும். அவர் இன்னும் நிறைய பேருக்கு சீட்டு உட்கார வைக்கல, பதவி கொடுக்கல, எவ்வளோ வேலை இருக்கு. அந்த மனுஷன் மேல இந்த பழியெல்லாம் போடுறீங்க. ஏன் அங்க நின்னு சுத்தி பாக்குற மனுஷங்களை என்ன பண்ணி? மக்கள் தானே நீங்க. யாருக்கும் எங்கேயும் நடக்குது, நமக்கு நடந்தா இருந்துருவோமா? நம்ம பிள்ளைக்கு நடந்தா வயிறு எரியுமா எரியாதா? ஐயோ நம்ம பிள்ளைக்கு நடக்குது, நம்ம போய் தடுப்போன்னு போய் தடுப்பீங்கல்ல, ஏன் போய் தடுக்கல? அத்தனை பேர் நிக்கிறீங்களே, ஒரு அடி ஒருத்தர் போய் பிடிச்சி இழுக்க முடியாது. அதுல ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான். அப்ப வீடியோ எடுக்கிறவன் என்ன டிஎம்கேலா? அதனாலதான் நின்று வேடிக்கை பாக்குறீங்களா, வீடியோ எடுக்கிறீங்களா? இப்ப நீங்க இதுக்கு விஜய் தான் காரணம் போது இப்படிதாங்க பேச முடியும். லவர்ஸ்குள்ள நடக்குது, எனக்கு புரியல. ஒரு 2 பேர் காதல் பண்ணாலும் அதுக்கு விஜய் காரணம், டிவோர்ஸ் பண்ணாலும் விஜய் காரணம். அப்போ எனக்கு புரியல, எது நடந்தாலும் விஜய் காரணம்னா அப்ப எதுதான் நடக்காம இருக்கணும்னு நினைக்கிறீங்க? எதுக்கு இப்படி அனாவசியமா ஒருத்தர் மேல அவதூறு பேசிக்கிட்டு உங்க ஆட்சியா விஜய் ஆட்சி விஜய் ஆட்சி அப்படி பேசாதீங்க. மக்கள் என்ன பண்றாங்க? அத்தனை மக்கள் நிக்கிறாங்க, என்ன பண்றாங்க? ஒருத்தர் ஓடி போய் இழுத்து எட்ட விட முடியாது, ஒருத்தர் அடிக்க முடியாது. அவன் அடிக்க அதே கல்லால மக்கள் எங்கனாவது கல்லு பொறுக்கி அங்க இருந்து வீசி இருந்தா ஓடி இருக்க மாட்டான். அவனை கேள்வி கேட்க துப்பு இல்ல, புத்தி மங்கிடுச்சா உங்களுக்கு? மக்களால தேர்ந்தெடுக்கப்படுறதா மக்கள் ஆட்சின்னு மட்டும் வாய் கிழிய பேசுறீங்கல்ல, கூச்சம் இல்லாம பேசுறீங்கல்ல. அந்த மக்கள் என்ன பண்றாங்க? அந்த மக்கள் என்னங்க பண்றாங்க? கேள்வி கேட்கலாமே, அடிக்கலாமே, போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாமே, போலீஸ் கால் பண்ணிருக்கலாமே, எவ்வளவோ இருக்க. இது தெரியாம அறிவு கட்டவன மாதிரி இதுதான் உங்க ஆட்சியா, இதுதான் உங்க எது நடந்தாலும் விஜய் 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 விஜய். ஒரு குடும்பத்துல இதுக்கப்புறம் யாருக்காவது கன்சீவ் ஆனாலும் விஜய், குட்டி போட்டாலும் விஜய், அது பிறகாம அபாஸ் ஆனாலும் விஜய், எல்லாத்துக்கும் விஜய் விஜய். தாவே காட்சி மனசாட்சி இருக்கா? ஒரு மனுஷனை எவ்வளவு போட்டு காயப்படுத்துவீங்க? எது நடந்தாலும் விஜய்னா குடும்பத்துல நடத்துக்குமா விஜய் காரணமாவாரு? அவர் சிஎம்மா இல்ல உங்க வீட்டுல? நான் சொல்ற பாரியா, நானு உங்க குடும்ப பிரச்சனை எல்லாம் பாத்துட்டு உக்காந்துருப்பாரா? அது ரோட்டுக்கு அவர் கேள்வி கேட்கலன்னா பரவாயில்ல, அங்க அத்தனை பேர் நிக்கிறீங்க, அத்தனை மக்கள் நிக்கிறீங்க. ஏன் மக்களுக்கு எல்லாம் சோறு மட்டும் தான் திங்கிறீங்க? இப்ப தடுக்கலாமே. அவரும் நம்மள மாதிரி ஒரு மனுஷன் தானே. எப்ப பாரு விஜய். மனசாட்சியோட பேசுங்க கொஞ்சமாவது. அவ்வளவு பேர் இருக்கிறானுங்க, தடுக்கிறதுக்கு துப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க மக்கள் மக்களா இருங்க. அவரை மக்களை மாத்துறதுக்கே அவருக்கு நிறைய டைம் எடுக்கும் போல இருக்கு. மனுஷனா இருங்கயா, மனுஷனா இருங்க. நம்ம வீட்டு புள்ளையா இருந்தா ஓடி தடுத்திருக்க மாட்டோம். இந்த மாதிரி மக்கள் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் வீடியோ மூலியமா மட்டும்தான் பார்க்க முடியும். நம்ம எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, தடுக்க முடியாது. முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு தெரிஞ்சு நம்ம என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? அது ஒரு வீடியோ மூலமா. அங்க இருக்கிறான், அவனால ஒண்ணும் பண்ண முடியல. அங்க அத்தனை பேர் கத்துறீங்க, உங்களால ஒண்ணும் பண்ண முடியல. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பேச வந்துட்டாங்க பெருசா.